இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பெருக்கு தொடர் வரிசை அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுக்கான சில ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸை நம்ம எப்படின்றத பார்த்தலாம். நான் ஆல்ரெடி எழுதி வச்சிட்டேன். ஓகேங்களா? இதோட ஜென்ரல் ஃபார்ம் பொதுவான வடிவம் எப்படி சார் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் முதல் உறுப்பை ஏன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேர்ம் முதல் டேர்மை ஏன்னு சொல்லுவாங்க. பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்தே நமக்கு தெரியுது ஜாமெட்ரிக் ப்ரக்ரெஷன். அப்போ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணியோ ஆர் டிவைட் பண்ணியோ சீரீஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க? ஆறுன்ற டேர்மை மல்டிப்ளை பண்ணி சீரீஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம் வர்றதுக்கு என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க? ஆறுன்ற டேர்மை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி செகண்ட் டேர்ம்லேருந்து தேர்ட் டேர்ம் வர்றதுக்கு என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க? சேம் ஆறுன்ற டேர்ம் தான் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த ஆறுன்றது பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது. ஸோ இந்த காமனுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, காமனாக ஒரு நம்பரால் மல்டிப்ளேயோ டிவைடோ பண்ணுறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் ரேஷியோ, பொது விகிதம்னு சொல்லுவாங்க. இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதை T1, ஏஆரை T2, அதாவது முதல் உறுப்பு, இரண்டாவது உறுப்பு, ஏஆர் பவர் ஸ்கொயர் இருக்கிறது மூணாவது உறுப்பு. இந்த ஏஆர் பவர் n-1ங்கிறது பார்த்தீங்கன்னா கடைசி உறுப்பு, அதாவது nth டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, செகண்ட் உறுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை டிவைட் பண்ணணும். அதாவது செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணணும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்மை டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? அப்போ பொது விகிதம் காமன் ரேஷியோ ஆறுங்கிறது செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். இதே நமக்கு nth டேர்ம், எட்டாவது உறுப்பு, அதாவது ஒரு சீரீஸை கொடுத்துட்டு எட்டாவது உறுப்பு காண்க, பத்தாவது உறுப்பு காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். என்ன ஃபார்முலா? Tn = AR பவர் n-1ன்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்குங்களா? பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 ஃபார்முலா இருக்குது. கூடுதல் பெருக்கு தொடர் வரிசையோட கூடுதல் சம் கேட்டாங்கன்னா 3 விதமான ஃபார்முலா இருக்குது. ஆர் கிரேட்டர் தென் 1, ஆர் 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பாருங்க. A × R பவர் n-1ங்கிறது தனியாக தான் இருக்குது, டிவைடட் பை R-1ன்றது தான் ஃபார்முலா. இதே R லெஸ் தென் 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த R பவர் n-1ங்கிறது அப்படியே தலையில போட்டாங்க, 1 - R பவர் n டிவைடட் பை 1 - Rன்னு கிடைக்கும். R லெஸ் தென் 1 விட கம்மியாக இருக்க போகுது. ஓகே சார், R ஈக்குவல் டு 1 இருந்தால் என்ன சார் பண்ணணும்னா, சிம்பிளாக n-ஐயும் a-வையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இதில் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு, ஆறுங்கிறது பொது விகிதம். ஓகேங்களா? இதே நம்ம கூட்டுத்தொடர் பார்க்கும்போது பொது வித்தியாசம்னு பார்த்துருப்போம், காமன் டிஃப்ரென்ஸ்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? பெருக்கு தொடரில் காமன் ரேஷியோ அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த 5 ஃபார்முலாஸை மட்டும் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 ஃபார்முலாஸை வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். வாங்க நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் இரண்டாவது உறுப்பு T2 = 3/5, T3 = 1/5 எனில் பொது விகிதம் காமன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. காமன் ரேஷியோக்கான ஃபார்முலா என்ன? காமன் ரேஷியோவை ஆர்ன்னு டினோட் பண்ணுவோம். அப்போ தேர்ட் டேர்மில் இருந்து செகண்ட் டேர்மை டிவைட் பண்ணால் நமக்கு காமன் ரேஷியோ கிடைக்கும். அதாவது ஆறுங்கிறது என்ன சொன்னோம்? செகண்ட் டேர்மில் இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணுவோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? தேர்ட் டேர்மில் இருந்து செகண்ட் டேர்மை டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுவும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்த் டேர்மில் இருந்து தேர்ட் டேர்மை டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி வேல்யூவாக கிடைக்கும். அதனால தான் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதில் தேர்ட் உறுப்பு அப்படின்றது என்ன? 1/5 டிவைடட் பை செகண்ட் உறுப்புங்கிறது 3/5, 3/4ன்னு எழுதிட்டேன், 3/5. நம்ம என்ன பண்ணிடலாம், இது அப்படியே தலைகீழாக மாற்றிடலாம். எப்படி சார் தலைகீழாக மாற்றலாம்னா, 1/5 × 5/3ன்னு நான் மல்டிப்ளிகேஷனில் மாற்றிடுறேன். ஸோ 5 கட் ஆகிட்டா நமக்கு என்ன இருக்குது? பேலன்ஸ் 1/3 மட்டும் இருக்கும். ஸோ காமன் ரேஷியோ ஆறுன்றது பார்த்தீங்கன்னா 1/3 அப்படின்றதான் கிடைக்கும். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காமன் ரேஷியோங்கிறது ஆறுன்னு சொல்லுவாங்க, பொது விகிதம்னு தமிழில் சொல்லுவாங்க. செகண்ட் உறுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை வகுக்கணும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மூன்றாவது உறுப்பையும் இரண்டாவது உறுப்பையும் வகுக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுவும் எதற்கு ஈக்குவலாக இருக்கும்? நாலாவது உறுப்புல இருந்து மூணாவது உறுப்பை வகுக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எல்லா டேர்மே முன்னாடி இருக்க டேர்மையும் அதுக்கு பின்னாடி இருக்க டேர்மையும் டிவைட் பண்ணால் நமக்கு காமன் ரேஷியோ கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? nth உறுப்பு கண்டுபிடிக்க, nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். Tn = AR பவர் n-1, பவரில் தான் n-1 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? R கிரேட்டர் தென் 1 இருந்தால் கூடுதலுக்கான ஃபார்முலாங்கிறது என்ன? A × R பவர் n-1 டிவைடட் பை
ஆர் மைனஸ் ஒன்னுன்ற ஃபார்முலா பார்த்தோம். இதே ஆர் வந்து லெஸ் தென் ஒன், ஒன்னை விட கம்மியாக இருந்தால் என்ன பார்த்தோம், அப்படியே ஆர் பவர் என் மைனஸ் ஒன்னுங்கிறத ரிவர்ஸில் எழுதிடும், ஒன் மைனஸ் ஆர் பவர் என்னன்னு மாறிடும். அப்போ ஒன் மைனஸ் ஆர் பவர் என் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர்னு எடுத்துக்குவோம். இதே வந்து ஆர் ஈக்குவல் டு ஒன்றுனா எப்படி கூடுதல் கண்டுபிடிப்போம், சிம்பிளாக என்னையும் முதல் உறுப்பு ஏவையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இந்த ஃபார்முலாஸை மட்டும் தயவு செஞ்சு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, முடிஞ்சால் சார்ட்டில் எழுதி உங்களோட ரூமில் ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பப்போலாம் போகிறீங்களோ அப்பப்போ இந்த ஃபார்முலாஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பர்மனன்ட் மெமரியில் போய் உட்காந்துரும். ஜிஎஸ்ல எவ்வளவோ ஃபேக்ட் படிக்கிறோம், இந்த ஒரு 5 ஃபார்முலாவை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாதா? கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கலாம். வாங்க நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின்லேயே பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, காமன் ரேஷியோ என்னன்னு தான் கேட்டிருக்காங்க, பொது விகிதம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. என்ன டேம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஏ பவர் என் மைனஸ் ஒன் கமா ஏ பவர் எம் கமா ஏ பவர் m + 1ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு காமன் ரேஷியோங்கிறது என்ன, ஆர். எப்படி கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை வகுக்கணும். ரெண்டாவது உறுப்புங்கிறது நமக்கு ஏ பவர் எம்ன்னு இருக்குது, முதல் உறுப்புங்கிறது ஏ பவர் m மைனஸ் ஒன்னுன்னு இருக்குது. அதாவது நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், அதாவது ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பவர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அதாவது அடிமானம் சேமாக இருக்குது, பவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்து வகுத்தலில் வந்தால் பவர்ஸை மைனஸ் பண்ணாலே நமக்கு போதும். அப்போ இங்கே என்ன இருக்குது, ஏ பவர் எம்ங்கிறது நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் இன்ட்டு எம் மைனஸ் என். கரெக்டுங்களா? டினாமினேட்டரில் இருக்கிறத மைனஸ் பண்ணும், அதனால தான் 2 டேமாக இருக்கிறத காமனாக ப்ராக்கெட் போட்டு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த எம்மை வந்து இந்த மைனஸ் ஒன்னை வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது ஏ பவர் எம் மைனஸ் எம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என்னன்னு மாறிடும். அப்போ ப்ளஸ் எம் மைனஸ் எம் கேன்சல் பண்ணிட்டா என்ன இருக்கும், பேலன்ஸ் ஏ பவர் என் மட்டும் இருக்கும். ஸோ காமன் ரேஷியோ பொது விகிதம் அப்படின்றது அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏ பவர் என் என்பது சரியான விடை. ஓகேங்களா? இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு சம் ஹோம்ஒர்க் தரேன், ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2/5, 6/25, 18/125 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் ஜிபின்னு சொல்லிட்டாங்க. பொது விகிதம் என்ன, காமன் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சார் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில சார் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பிக்சர் அனுப்பிச்சு வைங்க. 7339691304 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து இந்த பிக்சரை அனுப்பிச்சு வைங்க, உங்களுக்கான ஆன்சர் வந்து சென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிற மாடலில் நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். என்ன சார் ஃபார்முலா எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்க, இங்கே 8th டேர்ம்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எண்ணாவது உறுப்பு அது டி என்னன்னு எடுத்துக்கலாம். என்ன ஃபார்முலா, ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்றதான் ஃபார்முலா. இங்கே என்ன டேம் கேட்டிருக்காங்க, 8th டேம், 8ஆம் உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ அப்போ என்னன்னு எடுத்துக்கலாம், 8ன்னு எடுத்துக்கலாம். ஏங்கிறது முதல் உறுப்பு, முதல் உறுப்புங்கிறது நமக்கு வர்ற ஃபர்ஸ்ட் நம்பர் தான் முதல் உறுப்பாக இருக்கும். ஸோ 2 அப்படின்றதான் நமக்கான முதல் உறுப்பு. நெக்ஸ்ட் ஆர் எப்படி கண்டுபிடிப்போம், ஆறுன்றது நம்ம காமன் ரேஷியோன்னு சொல்லிட்டோம். செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணணும். செகண்ட் டேர்முங்கிறது 6, ஃபஸ்ட்டு டேர்முங்கிறது 2 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு. இது அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டி என்னுக்கு பதிலாக 8ன்னு போட்டுடலாம், ஏக்கு பதிலாக 2 இன்ட்டு ஆறுக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சோம், 3ன்னு கண்டுபிடிச்சோம். என் வந்து 8 மைனஸ் 1, ஏன்னா n மைனஸ் 1ன்றதான் ஃபார்முலா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு 3/7. 3/7ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வந்து 7 டைம் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு, அப்போ 3 டைம் எழுதியிருக்கோம், 4 5 6 7. அப்போ 3 வந்து 7 டைம் மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு 3 6 இன்ட்டு 3 இன்ட்டு 3 9 இன்ட்டு 3 இன்ட்டு 3 9 இன்ட்டு 3 இன்ட்டு 3 9 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 9 கியூபோட வேல்யூ என்ன, 729 என்பது தான் 9 கியூபோட வேல்யூ. அதை எதால் மல்டிப்ளை பண்ணோம், 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான 8th டேம் கிடச்சிடும். ஸோ 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6 இன்ட்டு 9 54க்கு 4, பேலன்ஸ் 5. 2 இன்ட்டு 6 12, 12 + 5 17க்கு 7, பேலன்ஸ் 1. 6 இன்ட்டு 7 42, 42 + 1 43,
3. அப்போ நமக்கான 8வது உறுப்பு 8th டேர்முங்கிறது என்ன கிடைச்சிருக்கு பாருங்க 4374 அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, 4374 ஆப்ஷன் பின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 4374. ஓகேங்களா, நமக்கு கொடுத்ததை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சேம் இதே மாதிரி மாடலில் இன்னொரு கொஸ்டின் பார்ப்போங்க. சேம் அதே மாதிரி மாடலில் தான் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க 8வது உறுப்பு. அப்போ T8 தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். என்ன சீரீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 9,3,1ன்னு கொடுத்துட்டு பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு வந்திருக்கணும். சார் இந்த இடத்துல பெருக்கு தொடர் வரிசைன்னு கொடுக்கலைன்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அப்போ 9,3,1 இருக்கு. ஓகேங்களா, நமக்கு காமன் ரேஷியோ வந்து சேமாக வந்துச்சுன்னா அது பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் டேர்மில் இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? செகண்ட் டேர்முங்கிறது 3, ஃபர்ஸ்ட் டேர்முங்கிறது 9, ரெண்டு டிவைட் பண்ணால் 1/3ன்னு கிடைக்கும். ஸோ அப்போது எல்லா டேர்முக்கும் வந்து நம்ம 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்கணும். அப்போது 9 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 9 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 3 3 3 × 3 9. அப்போ முதல் உறுப்புங்கிறது 9, இரண்டாவது உறுப்புங்கிறது 3. நம்ம இரண்டாவது உறுப்பு வச்சு தான் மூணாவது உறுப்பு கண்டுபிடிக்க முடியும். அந்த மூணாவது உறுப்பு கூடயும் 1/3 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 1ன்னு கிடைக்குது. அப்போது இந்த சீரீஸுங்கிறது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இன்கேஸ் கொடுக்கலைன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, நமக்கு மல்டிப்ளை பண்ணிட்டும் போயிருக்கலாம், எதர் டிவைட் பண்ணிட்டும் போயிருக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ரெண்டு இதை வச்சு யூஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா அது ஜிபியில் சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ நமக்கான ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்றது என்ன? முதல் நம்பர் 9. காமன் ரேஷியோங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இரண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை வகுக்கணும். வகுத்தா என்ன கிடைக்கும்? 1/3ன்னு கிடைக்கணும். நமக்கு என்ன டேர்முக்கு கேட்டிருக்காங்க? 8th டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னுக்கு பதிலாக 8. நமக்கு டிஎனுக்கான ஃபார்முலா என்ன? a × r⁻n−1 ஃபார்முலா. அப்போ என்னுக்கு பதிலாக 8, ஏக்கு பதிலாக 9 இன்ட்டு ஆறுக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ n-1 என்னங்கிறது 8, 8லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 7 அப்படின்றது கிடைக்கும். அப்போ நம்ம 1/3 7 டைம் எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 1 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் கிடைக்க போகுது. ஸோ 3 × 3 × 3 × 3 4 டைம் எழுதியாச்சு. 5 6 7 டைம் வந்து 3ஐ மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா 1 7 டைம்ஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். ஓகேங்களா, 9ஐயும் 3 × 3 9ஐயும் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ பேலன்ஸ் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுறேன். மேலே 1 தான் இருக்க போது கன்ஃபார்ம். 3 × 3 9, 9 × 3 27, 27 × 3 81, 81 × 3 243ன்னு கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 243 அப்படின்றது கிடைக்குது 8th டேர்ம். அப்போது 8th டேர்முங்கிறது 1/243. ஆப்ஷன் சின்றது ஆன்சர். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க டேர்ம் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். என்ன டேர்ம் கேட்குறாங்களோ அதை என்ன வச்சுக்கோங்க. எப்படி ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணுமோ அதே ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஒரு ஜிபின்னு என்ன? ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் பெருக்கு தொடர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆறாவது உறுப்பு, அதாவது நமக்கு முதல் உறுப்புங்கிறது ஏன்னு எடுத்தோம், இரண்டாவது உறுப்புங்கிறது ஏஆர். அப்போ T1ல பாருங்கள் ஆறுன்ற ஸ்டார்ட் ஆகல. அப்போ ஆறாவது உறுப்புன்றது எப்படி எழுதலாம்? அதாவது TN அப்படின்றது பார்த்தீங்கன்னா AR⁻n−1ங்கிறத நமக்கு TNக்கான ஃபார்முலா. அப்போ nக்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் AR⁻6−1 5. அப்போ ஆறாவது உறுப்புங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க? AR⁻5ன்னு கிடைச்சிருக்கு. அதோட வேல்யூ 972ன்னு கொடுத்துட்டாங்க. மற்றும் பொது விகிதம் காமன் ரேஷியோ ஆறுங்கிறது 3ன்னு கொடுத்துட்டு 8வது உறுப்பு கேட்டிருக்காங்க. அப்போ nக்கு பதிலாக 8ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் AR⁻7 அப்படின்றதான் 8th டேர்ம். கரெக்டுங்களா? இந்த ரெண்டை மட்டும்தான் நமக்கு தேவை. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறாவது உறுப்புன்றப்போ பவரில் 5 வரணும், 8வது உறுப்புன்றப்போ 7 வரணும், 1 குறைஞ்சி எழுதணும். ஓகேங்களா, அப்போது AR⁻5ஓட வேல்யூ தான் நமக்கு 972. AR⁻8 கேட்டிருக்காங்க. நான் அதை எப்படி எழுதிக்கிறேன்னா AR⁻5 × R² எழுதிக்கிறேன். ஏன்னா 8th டேர்முங்கிறது AR⁻7. இந்த பவர் 7 எப்படி எழுதிட்டேன்னா R⁻5 × R⁻2ன்னு எழுதிட்டேன். அடிமானம் சேமாக இருக்கிறப்போ மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? பவரை ஆட் பண்ணுவோம். அப்போ 5 + 2 7ன்னு கிடச்சிரும். AR⁻5ஓட வேல்யூ 972 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? 3. 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு கிடைக்கும். அப்போ 972வையும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8th டேர்ம் என்னன்னு கிடச்சிரும். 2 × 9 18க்கு 8 பேலன்ஸ் 1. 7 × 9 63. 63 + 1 64க்கு 4 பேலன்ஸ் 6. 8
9 × 9 81, 81 + 6 87. அப்போ நமக்கான 8th டேர்ம் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், 8748ன்னு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 9th டேர்ம் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி மாடலில் சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, எக்ஸ் 2x + 2 3x + 3 என்பது ஒரு பெருக்கு தொடர் வரிசை எனில், அதாவது ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஜிபின்னு சொல்லிட்டாங்கன்னா 11x 22x + 22 33x + 33ன்றது என்ன தொடர் வரிசைன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நமக்கான ஃபர்ஸ்ட் சீரிஸ் என்ன கொடுத்துருக்காங்க, x 2x + 2 3x + 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் என்ன பண்ணுறேன், 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஒவ்வொரு டேர்மையும் நான் 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, ஒவ்வொரு டேர்மையும் 11ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 11 × x 11x, 2 × x 2x, 2 × 11 22x + 2 × 11 22. அதே மாதிரி 3யோட மல்டிப்ளை பண்ணும்போது 33xன்னு கிடைக்கும் ப்ளஸ் 33ன்னு கிடைக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காமனாக ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி தான் நமக்கான அடுத்த சீரீஸை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம காமனாக ஒரு நம்பரை மல்டிப்ளையோ ஆர் டிவைடோ பண்ணால் அது என்னன்னு சொன்னோம், பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, பெருக்கு தொடர் வரிசை என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, உங்ககிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, -3, -3, -3 எக்ஸட்ரா என்ற தொடர் வரிசைங்கிறது ஒரு ஏபியா இல்லை ஜிபியா இல்லை போத் இரண்டுமா இல்லை ஏதும் இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதும் இல்லை. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, -3, -3, -3ன்றது அப் டு எக்ஸட்ரா எவ்வளோ டைம்னாலும் வந்துட்டு போகுது என்ற தொடர் வரிசைங்கிறது ஏபியா கூட்டு தொடர் வரிசையா, ஜிபி பெருக்கு தொடர் வரிசையா, இல்லை இரண்டுமா அல்லது ரெண்டுமே இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். நமக்கு பெருக்கு தொடர் வரிசைன்றது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். இதே மாதிரி கூட்டு தொடர் வரிசைன்றதை கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஏபிசி என்பன ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளது எனில் 3πa, 3πb, 3πc ஆகியன டேஷ் தொடர் வரிசையில் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசின்றது கூட்டுத்தொடர்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கு பதில் 1, பிக்கு பதில் 2, சிக்கு பதில் 3ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்றது எப்படி சொல்லணும்னா, ஒரு காமன் நம்பரால் கூட்டிட்டோ அல்லது மைனஸ் பண்ணிட்டோ போயிருந்தாங்கன்னா அதை கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே என்ன காமன் நம்பரால் ஆட் பண்ணிட்டு போயிருக்காங்க, +1 அப்படின்ற காமன் டேர்மால் ஆட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஏக்கு பதில் 1, பிக்கு பதில் 2ன்னு 3πa சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 3πaக்கு பதில் 3π1, 3πbக்கு பதில் 3π2, 3π3க்கு பதில் 3π3. அப்போது 3π1ங்கிறது 3 தான், 3 ஸ்கொயர்டுங்கிறது 9, 3 கியூபுங்கிறது 27. அப்போ 3, 9, 27 நமக்கு கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா, 3, 9, 27 கிடச்சிருக்கு. அப்போது ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டு போன மாதிரியே நமக்கு தெரியுதுங்களா. ஏன்னா 3π1, 3π2, 3π3ன்னு போயிருக்கு. அதாவது 3ன்ற நம்பரால் காமனாக மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ 3πa, 3πb, 3πcங்கிறது என்ன, பெருக்கு தொடர். ஓகேங்களா, ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க, 3ன்ற நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் என்னப்போ, பெருக்கு தொடர் வரிசை ஜிபி. ஜிபினா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஜிபி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பி தோட்டக்காரர் சில ஆப்பிள்களை பரிசாக அளிக்க முன்வந்தார். முதல் நாள் 2 ஆப்பிளை கொடுக்குறாரு, 2ஆம் நாள் 4 ஆப்பிளை கொடுக்குறாரு, 3ஆம் நாள் 8 ஆப்பிள் கொடுக்குறாரு, 4ஆம் நாள் 10 ஆப்பிள் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அவர் 10 நாளைக்கு கொடுத்தாங்கன்னா அந்த சிறுமி அந்த பொண்ணுக்கிட்ட மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்கும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. நமக்கு மொத்தம் அப்படின்றது எதை டினோட் பண்ணும், கூடுதலை தான் டினோட் பண்ணும். அப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சம் கேட்டிருக்காங்க. எத்தனை நாள், 10 நாள். அப்போ நமக்கான எண்ணுங்கிறது என்ன, 10 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்களேன், இது என்ன சீரீஸ்ன்றதை ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். 2, 4, 8, 16. அப்போது ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டே போயிருக்காங்களா, 2ன்ற நம்பரால். 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 10. அப்போது ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளையோ ஆர் டிவைடோ பண்ணால் அது என்ன சீரீஸு, ஜாமெட்ரிக் சீரீஸ், ஜிபி பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்க, பெருக்கு தொடர் வரிசையோட கூடுதல் கேட்குறாங்க. அப்போ நமக்கு 2, 4, 8,
16 அப்படின்ற சீரீஸில் நம்ம ஆர் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சாகணும். ஆறுங்கிறது எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? கூடுதலுக்கு வந்து நமக்கு 3 ஃபார்முலா இருக்குது. ஆர் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, ஈக்குவல் டு 1 இருந்தால் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். அப்போது நமக்கு ஆரோட வேல்யூ தெரிஞ்சால் தான் மூணுத்தில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆர் எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 4/2 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஆறுங்கிறது 1 விட பெரிய நம்பராக இருக்குது. நமக்கான கூடுதலுக்கான ஃபார்முலாங்கிறது என்ன? a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1ங்கிறத நமக்கான ஃபார்முலா. நமக்கு என்னுக்கு பதில் எத்தனை நாள் கேட்டிருக்காங்க? 10 நாள் கேட்டிருக்காங்க. அப்போ எஸ் 10 தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏங்கிறது என்ன? முதல் உறுப்பு. முதல் உறுப்புங்கிறது 2. ஆறுன்றது கண்டுபிடிச்சிருக்கோம், 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். என்னங்கிறது என்ன? 10 மைனஸ் 1 டிவைடட் பை ஆறுங்கிறது 2 மைனஸ் 1. அப்போ 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த டேமை விட்டுறலாம். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். 2 இன்ட்டு 2 பவர் 10 மைனஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு அப்போது 2 இன்ட்டு 2 பவர் 10 மைனஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2 பவர் 10ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி சார்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு 10 டைம் வந்து 2 மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1024ன்னு கிடைக்கும். 2 பவர் 10ஓட வேல்யூ. ஓகேங்களா? அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணும். 1 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1023ன்னு கிடைக்கும். நமக்கு வெளியில் ஒரு 2 இருக்குது, அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2046ன்னு கிடைக்கும். அப்போது 10 நாள் முடிவில் அந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இருந்திருக்குன்னா 2046 ஆப்பிள்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 2046 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 3, 6, 12, 24 அப் டு எக்ஸெட்ரா 384 என்ற பெருக்கு தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன? ஹவு மெனி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், ஹவு மெனி டேர்ம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல n என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். tn இதுதான் லாஸ்ட் உறுப்பு. ar பவர் n மைனஸ் 1ங்கிறதா 384ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ tnங்கிறது ar பவர் n மைனஸ் 1ங்கிறது ஃபார்முலா. அந்த tn கடைசி உறுப்புங்கிறது 384ன்னு கொடுத்துருக்காங்க. முதல் உறுப்புங்கிறது என்ன? முதல் உறுப்புங்கிறது நமக்கு 3. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க உறுப்பு 3. ஆறுன்றது எப்படி கண்டுபிடிக்கணும்? செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 6 டிவைடட் பை 2 6 டிவைடட் பை 3 2ன்னு கிடைக்கும். அப்போ 2 பவர் n மைனஸ் 1 அதில் நம்ம n கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். ஸோ டிவிஷனில் கொண்டு வந்ததுக்கு பதில் நான் டேரெக்டாக கட் பண்ணுறேன். 1 3 3 1 3 3 2 இன்ட்டு 3 6 பேலன்ஸ் 2 24ன்னு இருக்குது. 8 இன்ட்டு 3 24. அப்போ 128 ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1 இருக்கு. நமக்கு இதில் என்னோட வேல்யூ தேவை. அப்போ நம்ம இந்த 128 என்ன பண்ணணும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2ஓட பவரில் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எல்சிஎம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடில் எவ்வளோ பவரில் வருது, 2ஓட எத்தனை அடுக்கில் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 64ன்னு கிடைக்கும். 64 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 32ன்னு கிடைக்கும். 32 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 16ன்னு கிடைக்கும். 16 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4, 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2, 2 2ஆல் டிவைட் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். அப்போ பாருங்கள் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டுன்னு இருக்குது. எவ்வளோ நம்பர் ஆஃப் 2 இருக்குன்னு 1 2 3 4 5 6 7. அப்போது 128ங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 பவர் எப்படி எழுதலாம்? 2 பவர் 7ன்னு எழுதலாம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2 பவர் n மைனஸ் 1க்கு ஈக்குவலாக இருக்கும். நமக்கு பேஸ் வந்து சேமாக இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணிடலாம்? பவரை வந்து ஈக்குவல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு எப்படி மாறிடும்? 7 ஈக்குவல் டு n மைனஸ் 1. இங்கே மைனஸ் 1 இருக்கிறது ஈக்குவல் டு சைடு வரும்போது என்ன மாறும்? ப்ளஸ் 1 மாறும். அப்போ 7 + 1 8ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே எத்தனை உறுப்புகள் இருக்குது? 8 உறுப்புகளாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு உறுப்பையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டே போகும்போது 8வது உறுப்பு தான் நமக்கு என்ன? 384ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கான ஆன்சர் 8 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க நமக்கு பெருக்கு தொடர் வரிசை. கரெக்டாக நம்ம அந்த ஃபார்முலாவை மட்டும் எடுத்து அப்ளை பண்ண தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம அசால்ட்டாக நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இன்கேஸ் வந்து இந்த இடத்துல இந்த நம்பர் கொடுக்காம கூடுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா நம்ம கூடுதலுக்கான ஃபார்முலாஸ் வச்சு சால்வ் பண்ணி n அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க நமக்கு பெருக்கு தொடர் வரிசை. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.